சந்தோஷ், இவங்க யாரு? அட பாவி, என்ன இவன் நம்மள தெரியாத மாதிரியே கேக்குறான்? ஏ ஸ்ரீஜா, சஞ்சீவ் பாண்டி மாதிரி என்னமா நடிக்கிறான் பாரு. இன்ட்ரோ கொடுக்கற அளவுக்கு இவங்க 2 பேரும் இந்த வீட்ல அவ்வளோ முக்கியமான ஆளுங்க இல்ல. இருந்தாலும் சொல்றேன், இது என் ஒய்ஃப் ஸ்ரீஜா, பக்கத்தில் இருக்கிறது அவங்க அம்மா சிந்தாமணி. இந்த மைதா மாவுக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்தியாடி? நாங்களே இந்த வீட்ல முக்கியமானவங்க இல்ல. இருடா, உனக்கு ஒரு நாள் இருக்கு. பாண்டி இந்தா. சரிம்மா. இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி எப்படி பாலை குடிக்கிறான் பாரு. டேய் சஞ்சீவ், பாண்டிய மட்டும் நாங்க கொலை பண்ணலனா நீதான் பாண்டி நாங்க நம்பியிருப்போம்டா. அப்ப நான் கிளம்புறேம்மா. என்ன நீ அதுக்குள்ள போனா எப்படி? இருந்து சாப்பிட்டு போ பாண்டி. பாத்தியா ஸ்ரீஜா, பெத்த அம்மா கூட பிறந்த அண்ணனுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு சஞ்சீவ் பாண்டி மாதிரி செமையா சமாளிக்கிறான்டே. எப்படி நடிக்கிறான் பாரு. இல்லம்மா, முக்கியமான வேலை இருக்கு, நான் போகணும். சரி, அபி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான், அவளையாவது பாத்துட்டு போ. இல்லம்மா, இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பா வந்து பாக்குறேன். சரிப்பா, வரேம்மா. பாண்டி, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் கொண்டு போய் விடுறேன். இல்ல பரவாயில்ல சந்தோஷ், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் அப்படியே ஆட்டோ பிடிச்சு போயிடுவேன். இதுல என்ன சிரமம் இருக்கு? நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் கொண்டு போய் விடுறேன். வேணாம் சந்தோஷ், நான் பாத்துக்கிறேன். வரேம்மா. சரிப்பா, வரேங்க. ஓவரா நடிக்காதடா. பேண்ட் போட்டா சஞ்சீவ், வேட்டி கட்டினா பாண்டியா? எனக்கு உன்னை தெரியாதுன்னு நினைச்சியா? இவங்க வேணா உன்னை நம்பலாம், ஆனா நான் உன்னை நம்ப மாட்டேன். சந்தோஷ், நீ ஆபீஸ் கிளம்பலையா? ஆமாமா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி, பாத்து போயிட்டு வா. எல்லார்கிட்டயும் நடிச்சு நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கியா? கண்டிப்பா நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவடா. அன்னைக்கு இருக்கு உனக்கு. இப்ப முத்தழகு போயிட்டு விலாசத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அண்ணா, இங்க ஆட்டோ ஸ்டாண்ட் எங்கண்ணா இருக்கு? அந்த முனையில இருக்குப்பா. இந்த அட்ரஸ் பார்த்து எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் பாருங்கண்ணே. இதுவா? பக்கத்து ஏரியா தான். அப்படியா? நடந்து போனாலும் போயிடலாம். இதுக்கு எதுக்கு ஆட்டோல போற? முத்தழகு ஃபோன் பண்றா. இல்ல பரவாயில்லண்ணே, ஆட்டோல போனாதான் கொஞ்சம் சீக்கிரம் போக முடியும், அதான். சரி சரி, முனையில தான் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. நீ ஆட்டோக்காரங்கிட்ட கொடுத்தா அவனே இந்த அட்ரஸ்ல கொண்டு போய் கரெக்டா விட்டுருவான். சரிண்ணே. சரிண்ணே, நன்றிண்ணே. சரிப்பா. மா,
கொஞ்சம் அந்த ஃபேனை போட. இருடி, இப்பதாண்டி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். ச்சே. மா, நீ ஜூஸ் குடிக்கிற, நான் டீ குடிக்கிற, வேர்க்குதுமா. போய் அந்த ஃபேன் ஸ்விட்ச் போடுமா. ஐயோ, ஒரு ஜூஸ கூட குடிக்க விடாத. சரி போ. நிம்மதியா ஜூஸ் குடிக்க விடுறாளா பாரு. ஆ? ஏ ஸ்ரீஜா, அந்த சஞ்சீவ் அட்டகாசம் வர வர தாங்க முடியலடி. என்னம்மா சொல்ற? வா வா வா, நீ வந்து பாரு, அங்க பாரு. வா வா, அதோ பாருடி அவனே. ஸ்ரீஜா, சஞ்சீவ் காலையில சஞ்சீவா ஆபீஸ்க்கு போனா அத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜூஸ் குடிக்கலான்னு கீழே வரும்போது பாண்டியா ஹால்ல உட்கார்ந்துட்டு இருந்தா. அதையும் நம்ம பார்த்தோம். சஞ்சீவ் பாண்டியா வெளியில போய் 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள சஞ்சீவா திரும்பி வந்துட்டானே. வருஷம் எங்க வச்சேனே தெரியலையே. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள 3 கெட்டப் இவன் மாத்திட்டான் ஸ்ரீஜா. ஸ்ரீஜா, இன்னைக்கு இவன் இத்தனை தடவை எதுக்காக கெட்டப் மாத்திட்டு இருக்கான்? ஒருவேளை நம்மள வெறுப்பேத்துறானோ? பாரு, நம்ம இவ்வளவு நேரம் அவனதான் பாத்துட்டு இருக்கோம். நம்மள அவன் கொஞ்சமாவது கண்டுக்கிறானா பாரு. சஞ்சீவ், என்னப்பா ஆபீஸ்ல இருந்து வந்துட்ட? இல்ல, பர்ஸ மிஸ் பண்ணிட்டேமா, அதான் தேடிட்டு இருக்கேன். இன்னைக்கு எல்லாருமே ஆபீஸ்க்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கீங்க. திரும்பி வந்துட்டு இருக்கோமா? வேற யார் வந்தா? வேற யாரு, நம்ம சந்தோஷ் தான். சந்தோஷா? அவன் எதுக்காக ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்தான்? பாத்தியா ஸ்ரீஜா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறான் பாத்தியா? சஞ்சீவ், டேய் சஞ்சீவ், நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு பாண்டி வந்தாருடா. பாண்டியா? எந்த பாண்டி? டேய், எத்தனை பாண்டி இருக்காங்க? முத்தலகு ஹஸ்பண்ட் தான், உன்ன மாதிரியே இருப்பாரு, அவர்தான். ஐயோ, முத்தழகு வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காடு. உடனே வீட்டுக்கு போய் ஆகணுமே. என்ன பண்றது? என்னமா நடிக்கிறான் பாத்தியா? டேய் சஞ்சீவ், நீ ஆபீஸ்ல இருந்து திரும்பி வருவேன்னு தெரிஞ்சிருந்தா பாண்டிய இன்னும் கொஞ்ச நேரம் வீட்லயே உட்கார வச்சிருந்திருப்ப. ஆமாமா, சஞ்சீவ் வந்த உடனே பாண்டியும் சஞ்சீவியும் பக்கத்து பக்கத்துல நிக்க வச்சு நம்ம ஒன்னா பாத்துருக்கலாம். பாக்குறதுக்கு 2 பேரும் அப்படியே ட்வின்ஸ் மாதிரி இருந்திருப்பாங்க. ஆமாண்டா. ட்வின்ஸா? என்ன என்ன சொன்னீங்க? என்ன சொன்னமா? அப்ப நாங்க சொன்னதை நீ கவனிக்கவே இல்லையா? இல்ல இல்ல, கவனிச்சேனே. டேய், ஏன்டா ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, பர்ஸ வேற காணுமா, அது எங்க வச்சேன்னு வேற தெரியல. பொறுமையா தேடு, கிடைக்கும். டேய், ஒரு ரூம்ல பாத்தியா? இல்ல, இன்னும் பாக்கல, இங்கதான் பாக்க. முதல்ல அங்க போய் பாரு போ. சரி, ம், பாத்துக்கலாம். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரிப்பா. சபா. ஸ்ரீஜா, இந்த சஞ்சீவுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாண்டி. அப்படி ஒரு நடிப்பு நடிக்கிறான் அவன். ஐயோ அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? எப்ப பாரு உடனே வந்துட்டு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்க. நான் தான் பாத்துட்டு இருக்கேன்ல, எனக்கு தெரியாதா? வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இரு. எங்க போச்சு? வழக்கமா அந்த டிராவல் மேல தானே இருக்கும். இதுலயும் காணோம். வீட்டுல எங்கேயுமே இல்ல. அப்போ ஓ, முத்தழகு வீட்லயே வச்சுட்டு வந்துட்டோமோ? சரி.
என்னடா பர்ஸ் கிடைச்சதா? இன்னும் இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன், நான் வரேன். ஆ, ம். என்ன இவன் பாண்டி வந்தான்னு சொல்ற, அத கண்டுக்காம இவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். என்ன நினைப்புல இருக்கானோ? அவன் வந்ததே அவன்கிட்டயே சொன்னா அவன் எப்படி கண்டுக்குவான்? இந்த சீதா ஒரு லூசு. ஆ, வேணாம் வேணாம், சொன்னா ஏதாவது திட்டுவா. நமக்கு எதுக்கு வம்பு? அம்மா, அண்ணா அண்ணா, வண்டி நிறுத்துங்க. அண்ணா இந்தாங்கண்ணா. எங்க போனாங்க? எங்க போயிருப்பாங்க? இந்த பக்கம் தானே போனாங்க, எங்க போனாங்கன்னு தெரியலையே. சரி, கையில தான் விலாசம் இருக்குல்ல, யார்கிட்டயாவது இது எங்க இருக்குன்னு விசாரிச்சு சீக்கிரமா போய் அவளை பாத்திர வேண்டியதுதான். என்ன என்னப்பா? இந்த விலாசம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? மாமா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? மாமா, முத்தழகு, எப்ப பார்த்தாலும் எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க? அது நீ இன்னும் வீட்டுக்கு வரலையா, அதான். நடப்போம்.
மாமா வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வர பாரு. நீ எதுக்கு போன் வச்சிருக்க? முத்தழகு, வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வர போறேன். அதுக்கு எதுக்கு இத்தனை போனு? அதுக்கு இல்ல மாமா, இன்னும் 2 நாள்ல அத்தை மாமாக்கு 60ஆம் கல்யாணம். அவங்களுக்கு நாம இன்னும் கல்யாணத்துக்கு கூரை புடவையும் வேஷ்டி சட்டையும் எடுக்கவே இல்லை. அதான் நம்ம 2 பேரும் கடைக்கு போய் அவங்களுக்கு துணி எடுத்துட்டு வரலாமான்னு கேட்கதான் ஃபோன் பண்ணேன். அதெல்லாம் எடுத்துக்கலாம். என்ன மாமா தேடுற? என் பர்ஸை காணோம், எங்க வச்சேனே தெரியல. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். பர்ஸ் தானே, இரு எடுத்து தரேன். இந்தா மாமா, உன் பர்ஸ புடி. இத நேத்து ராத்திரி நீ வேலைக்கு போகும்போது விட்டுட்டு போயிட்ட, அதான் எடுத்து வச்சேன். சரி முத்தழகு, நான் அப்படியே கிளம்புறேன். எங்க மாமா? அது சஞ்சீவ் சார் ஆபீஸ்க்கு. சஞ்சீவ் சார் ஆபீஸ்ல நான் இன்னைக்கு வேலைக்கு சேரணும்ல. என்ன மாமா, நேத்து ராத்திரி உன் பழைய கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்ட, இப்போ சஞ்சீவ் சார் ஆபீஸ்க்கு வேலைக்கு போறேன்னு கிளம்புற. நீ வீட்ல இருக்கவே மாட்டியா? இன்னைக்கு நான் வீட்டுல தங்கினா நாளைக்கு நான் எப்படி அவளை சமாளிக்கிறது? என்ன மாமா? ஒன்றும் இல்லை முத்தழகு, எனக்கு உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு தான் ஆசை. ஆனா என்ன பண்றது, நம்ம சூழ்நிலை அப்படி. இங்க பாரு, நான் இன்னைக்கே போய் சஞ்சீவ் சார் ஆபீஸ்ல வேலை செட் ஆகுதான்னு பாக்குறேன். அதுக்கப்புறமா இந்த ராத்திரியில வேலை செய்யறேன்ல, அந்த கம்பெனியை விட்டுடுறேன். அம்மா அம்மா அம்மா, வேலையே விட்டுருவியா? அப்ப நீ இன்னும் அந்த வேலையை விடலையா? முத்தழகு, எனக்கும் விடணும் தான் ஆசை. ஆனா கொஞ்சம் பொறுமையா இரு முத்தழகு. ஏன் சொல்றேன்னா, அதாவது நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாதுமா. அதான புத்திசாலித்தனம். சஞ்சீவ் சார் ஆபீஸ்ல வேலைக்கு என்ன குறைச்சல்? குறைச்செல்லாம் ஒண்ணு இல்ல முத்தழகு. அந்த வேலை செட் ஆகுமா ஆவாதான்னு வேலைக்கு போனா தானே தெரியும். இந்த பாரு, நான் சஞ்சீவ் சார் ஆபீஸ்க்கு வேலைக்கு போறேன். வேலை செட் ஆகுதான்னு பாக்குறேன். செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, இந்த நைட் ஷிஃப்ட் வேலையை தூக்கி போட்டுறேன். சரியா? சரி சரி முத்தழகு, நான் அப்படியே கிளம்புறேன். மாமா, சாயந்தரம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. அத்தை மாமாக்கு நம்ம போய் துணி எடுத்துட்டு வந்துடலாம். சரி முத்தழகு. சாயந்தரம் அபி வீட்லயும் என்ன சீக்கிரமா வர சொல்றாங்க. இவளும் என்ன வான்னு கூப்பிடுறான். இன்னைக்கு சாயந்தரத்தை எப்படி சமாளிக்க போறேனே தெரியலையே. சரி, சமாளிப்போம். என்ன மாமா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல முத்து, நான் கண்டிப்பா வரேன். வரட்டுமா? வரேன். முதல்ல கார் எடுத்துட்டு ஆபீஸ் போய் இந்த காளியன்ட்ட நாளையிலேருந்து அபி முத்தழகை எப்படி சமாளிக்கணும்னு பேசி ஒரு முடிவுக்கு வந்துடணும். அப்பதான் பிரச்சனை பெருசாகி நான் 2 பேருக்கிட்டையும் மாட்டிக்காம இருப்பேன். கஷ்டம்டா.